எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். சங்கீதம் 126. சியோன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பிலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்திலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புறஜாதிக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்தார். இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்குத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க பல காலகட்டத்தில் சிறைப்பட்டு கரைப்பட்டு ஊர் விட்டு கூறு கட்டு பேரு கட்டு நாடு நாடாக சிறைப்பட்டு போனார்கள். தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார். இப்பொழுது கூட ஜனங்க உலக பிரகாரமாய் உலகம் முழுசுமே சிலை என்னும் சிறை பக்தியோடு புத்தியோடு செய்கிற அந்த வழிபாடு சிறை வழிபாடு. எங்கெல்லாம் சிலை, எங்கெல்லாம் சுரூபம், எங்கெல்லாம் விக்கிரகம், எங்கெல்லாம் உருவ வழிபாடு, அது சாத்தானுடைய சிறை ஏற்பாடு. சிறைப்பட்டு கரைப்பட்டு பேருக்கட்டு கூறுக்கட்டு இந்த உலக வாழ்க்கைக்காக மதத்தையும் மார்க்கத்தையும் நம்பி பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை இருக்கிறான். சிலை செய்கிறவன் சிலைக்கு சிறைப்பட்டு இருக்கிறான். இன்னைக்கு சாத்தான் வேறு விதமான சிறையை காட்டில், ரோட்டில், பள்ளத்தில், சுடுகாட்டில், மலையில் எல்லா பக்கமும் சிறை வைத்து விட்டான். மக்கள் சிறையாக்கி கொண்டார்கள், தங்களை தாங்களே கரையாக்கி கொண்டார்கள். ஆகவே சிலை வழிபாடு தான் சிறை ஏற்பாடு. அந்த பாவமென்னும் விக்கிரகம், பாவமென்னும் சிலை, சாபமென்னும் சுரூபத்தை விட்டு விலகி சிறைச்சாலையிலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு விடுதலையாக வேண்டும். சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே இன்னைக்கு சிறைன்னா என்ன? கொள்ளையடித்து கொலை பண்ணி தப்பு செஞ்சு சிறைக்கு போகிறது மாம்ச பிரகாரமான சிறை. ஆனால் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் கரைப்பட்டு சிறைப்பட்டு கூறுக்கட்டு ஊரு விட்டு போகிற சிறை எங்கே இருக்குது? வழிபாடு, தவறான வழிபாடு. அது சாத்தானுடைய ஏற்பாடு. சிலை வழிபாடு தான் சிறை ஏற்பாடு. ஆகவே உலகெங்கும் மக்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்க செயல்பட்டாங்களோ, விக்கிரகத்தை நம்பி புறஜாதியினுடைய வழிபாட்டை நம்பி சிறைப்பட்டு போனார்களோ, அப்பெல்லாம் ஊர் விட்டு ஊர். இப்பொழுதும் கூட இன்னும் அவங்க சிறையில் தான் இருக்கிறார்கள். இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு வரவில்லை. ஆகவே மறுபடியும் அவங்களை தேவன் சிறைக்கு அனுப்புவார். பல ஊருக்கு சிதறடிப்பார். இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் இயேசு ஏற்றுக்கொண்டு ஊதாரித்தனம் பண்ணுகிற அமெரிக்கா நாடும் சீக்கிரமாய் சுடுகாடாய் மாறும். இப்பொழுது அவங்க அறிவு என்னும் சிறை, ஆஸ்தி என்னும் சிறை, மாம்ச பலத்தின் சிறை, பணத்தின் சிறை, இது எல்லாமே ஒரு சிறை தான். எல்லாத்தையும் விட்டு தேவன் சொன்ன மாதிரி கேட்டு அவரை பின்பற்றும் போது தான் விடுதலை. சிறையிலிருந்து விடுதலை. சொப்பனம் காண்கிறத போல இருந்தோம். ஆகவே எல்லா சிறையை நீக்கி தேவனுடைய வார்த்தையிலே விடுதலை பெற்று தேவாதி தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். எல்லா சிறையும் கரையை நீக்க தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம். எல்லா கட்டுகளும் எல்லா பூட்டுகளும் நிர்மூலமாக்கி தேவனுடைய வல்லமையினாலே சிறையை சின்னாபின்னமாக்கி சிறையிலிருந்து தேவன் விடுதலை தந்து விட்டார். ஆகவே சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே வேதத்தை வாசிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லா சிறையும் நீக்கி தேவன் நமக்கு விடுதலை தருவார். விடுதலைக்காக தேவனுடைய வார்த்தை வாசிப்போம், விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.